Welcome back to my channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஹெல்தியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் நம்மளுடைய மஷ்ரூம் தாங்க. ஸோ இந்த ஒரு மஷ்ரூம்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுடைய ஹார்ட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், பிரெயினோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு இதை கொடுங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா உங்களுடைய செல்ஸை டேமேஜஸ்ல இருந்து இந்த பாதுகாக்குங்க. அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த மஷ்ரூமில் இருக்குது. உங்களுடைய டிஷ்ஷில் இந்த மஷ்ரூமை சேர்த்துக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா 250 கிராம் அளவுக்கான பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் போல் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளியை ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் சாப் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நல்ல நீள் வாகில் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் கொஞ்சமான காரத்துக்கு ஏற்ப அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினாவோட பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரியாணி பொடிங்க. இதோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இப்பயே போய் பாருங்கள். இது ஒரு சூப்பரான ஃப்ளேவரை நம்மளோட டிஷ்ஷுக்கு கொடுக்கும். தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு நான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு சாப்பாடுடைய ஃப்ளேவரை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். புளிப்புக்காக தயிர் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் செஞ்ச தயிரை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட இந்த மாதிரியான தாளிப்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி தேங்காய் எண்ணெயை நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம மஷ்ரூமில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம் கூட நான் கொஞ்சமான அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கிறேன். இந்த கர்ட் மஷ்ரூம்க்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். அது நம்மளோட சாப்பாட்டில் எல்லாத்தையும் ஈவனாகவே பேலன்ஸ் பண்ணும். தேவைக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா மஷ்ரூம்ஸ்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா மஷ்ரூம்ஸ்லேயும் அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா மஷ்ரூம்ஸ்லையுமே நம்மளுடைய மசாலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் செய்ய போகிற பிரியாணியை கண்டிப்பாக ஒரு 3 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு குக்கர் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்மளோட தேங்காய் எண்ணெயை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஒரு பதத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரிஞ்சி இலை, பட்டை, நட்சத்திரப்பூ இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக நம்மளுடைய உணவில் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகி இது நல்லா பொரிஞ்சு வரதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாகில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். அப்போ தான் வெங்காயத்தை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இந்த ஆனியன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா நீங்கள் அதை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நல்ல ஆனியன் வதங்கி வந்துட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஒரு கண்ணாடி பதம், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் உங்களுக்கு தெரியணும்.
இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்ல வெங்காயம்லாம் வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வெங்காயத்தை பார்க்கும்பொழுது இப்போ இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய அந்த ஒரு ரா ஸ்மெல், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதனுடைய அந்த ஒரு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா பாத்திரம் அடிப்பிடிக்கும். ஆனால் அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதினுடைய ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதினுடைய ரா ஸ்மெல் சுத்தமாகவே போயிடுச்சுங்க. நமக்கு நல்ல ஒரு அரோமாவை இது கொடுக்குது. இந்த ஒரு ஸ்டேஜ் நல்லா வெங்காயம் வதங்குறப்போ நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோ ஜூஸ், தக்காளி சாறு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோடைய பச்சை வாடை, அந்த ஒரு ரா ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் வெந்த மாதிரியான பக்குவம் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு சில பேர் இந்த தக்காளி வந்துட்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம அரைச்சி சேர்க்கும் பொழுது அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுதா, நல்லா இந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் என்னோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூளுடைய பச்சை வாடை போகணும். இதில் இருக்கக்கூடிய ரா ஸ்மெல்லு நல்லா போயிட்டு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்கும் பாத்திரம். நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நல்ல ஓரளவுக்கு அந்த தக்காளியோட சாறிலேருந்து எல்லாமே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நம்ம டிஷ்ஷோட சூப்பர் இன்க்ரீடியன்ட் நம்மளோட பிரியாணி பவுடர், இது நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த பிரியாணி பவுடர் வீடியோ பார்க்கலையா, இப்போயே போய் பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு. இது உங்கள் எல்லா டிஷ்லையுமே ஒரு மேஜிக்கலான ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கனாக இருக்கட்டும், நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு சூப்பரான ஃப்ளேவரை இந்த ஒரு பிரியாணி பவுடர் கொடுக்க போகுது. அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியையும் புதினாவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும் பொழுது இது நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதே நேரத்தில் பசங்க எதையுமே ஒதுக்கி வைக்காமல் சுத்தமாக சாப்பிட்ருவாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டையும் இது கொடுக்குங்க. என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸ், நல்லா மசாலா போட்டு கர்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு மஷ்ரூமை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பசங்களோட ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கான ஒரு டிஷ்ஷு தாங்க. இந்த டிஷ்ஷை எப்போல்லாம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் அவங்க பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எப்போவுமே காலியாக தான் வரும். நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இதை கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளியிலேருந்து கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்சும் கூட, நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். அவங்களுடைய பிரெயின் பவரையும் இது பூஸ்ட் பண்ணும். இதை கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கான தயிரை நான் இது கூட சேர்த்துருக்கேன். புளிப்பை நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிரில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வைட்டமின் B12 இருக்கு. அது உங்களுடைய ஸ்டொமக்கோட ஹெல்த்தை ரொம்பவே பாதுகாக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வேகட்டும். வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மஷ்ரூம் சேர்த்துருக்கனால இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 250 கிராம்ஸ் அளவுக்கான பாஸ்மதி ரைஸை நான் இது கூட சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஒரு 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிடலாம். பாஸ்மதி ரைஸ் நான் சுத்தமாக இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா ரைஸை மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுங்க. ரொம்ப போட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு குழஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு 1.25 கப் அளவுக்கு நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி வேகிறதுக்கும் அந்த பதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணிக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இது கூட தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. தேங்காய் பாலையும் இது கூட நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் இது கூட கொஞ்சமான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்த்து கடைசியாக நம்ம குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு அரோமா வந்துட்டு நமக்கு இருக்கும். நெய் வந்து ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நான் குக்கர் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 7 to 8 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் இதை அப்படியே வச்சிடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சம் கூட இது மிச்சம் இருக்காது, சுத்தமாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நல்லா பொலன்னு சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான டேஸ்டியான லஞ்ச். உங்களுக்கே பார்க்க தெரியுதா எவ்வளோ பொலன்னு இருக்கு. பாஸ்மதி ரைஸ் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. நமக்கு ஓவர் குக்கும் ஆகல. ரைஸ் ஒரு பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது இதை நம்ம பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் வச்சு அவங்களுக்கு டேஸ்டியான ஒரு லஞ்சாக கொடுக்கலாம். இது கூட நீங்கள் ரைத்தா செஞ்சுக்கலாம், இல்லை டொமேட்டோ கெட்சப் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டியான டிஷ்ஷோட வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி